டியூஸ்டேன்னு சொல்லி காலையிலேருந்து ஒரு பாசிட்டிவ் வைப்பாக நம்ம சுற்றிட்டுருப்போம். சாயங்காலம் ஆனதுக்கப்புறமா கந்தசஷ்டி கவசம்லாம் போட்டுட்டு விளக்கேற்றி வீடு ஃபுல்லாக சாம்பிராணிலாம் போட்டு சாமி கும்பிட்டு திரும்பி பார்க்குறேன். அப்பாவும் பையனும் கடைக்கு போயிட்டு வந்தவங்க சிக்கனும் கைமா தாங்க வராங்க. நம்ம தான் இங்கே செவ்வாய் வெள்ளி நாளில் பார்த்துட்ருக்கோம். அவங்களுக்குலாம் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா உடனே சாப்பிட்டே ஆகணும். பசங்க வேறு சீச்சி வேணும்னு கேட்டாங்களா, பசங்க வாய் விட்டு கேட்டதுனால நோன்னு சொல்ல மனசே வரல. டக்குன்னு சிக்கன் தண்ணி குழம்பு ரெடி பண்ணி இட்லி தான் வந்து ஊற்றிருந்தேன். இந்த தண்ணி குழம்பு பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. ஒரு கடாயில் ஜீரகம், மிளகு, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, தக்காளி, தேங்காய் இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா மசாலா ஐட்டம்ஸாக மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், குழம்பு மிளகாத்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் குக்கரில் தான் வந்து பண்ண போகிறேன். ஆயிலில் ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு சிக்கனும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அரைச்ச பேஸ்ட்டும் சேர்த்து உப்பு சேர்த்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துட்டோம்னா தண்ணி குழம்பு ஈஸியாக ரெடி ஆயிரும். ஒரு 1/2 அன் ஹவரில் ரெடி ஆயிருங்க. சண்டையை விட மற்ற நாள்லாம் நான்வெஜ் செஞ்சோம் அப்படின்னா பசங்க நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. இதனாலேயே நோ சொல்ல மனசே வர்றதில்ல. உங்கள் வீட்டில் எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.